Subscribe. ரோலிங். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் செய்த முதல் வேலை தமிழகத்தில் இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்களின் பின்னணியிலும் திமுக இருந்து தூண்டிவிட்டது. நாங்கள் சேலம் 8 வழிச்சாலையை எதிர்க்கவே இல்லை என்று பச்சையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் சொன்னார். சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அது 8 வழிச்சாலையில் தமிழகமே கொதிச்சு போச்சு. திமுக அரசு கொண்டு வந்த இன்னொரு ரியல் எஸ்டேட் திட்டம் என்னவென்றால் பரந்தூர் விமான நிலையம். சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்கள் அத்தனையையும் வாங்கி போட்டார். மு.க.ஸ்டாலின் குடும்பம் எத்தகைய பேராசை பிடித்த குடும்பம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு 2026 தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இது கேட்பதற்கு அவமானமாக இல்லையா? கூச்சமே இல்லாமல் தோளில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நானும் ஒரு டெல்டாக்காரன்னு எத்தனை முறை முதல்வர் பேசியிருக்கிறார், கவனித்திருக்கிறீர்களா? அதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னா நானும் ஒரு டெல்டாக்காரன், அந்த அடிப்படை நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. அதிமுக ஆட்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையிலிருந்து சேலத்துக்கு 8 வழிச்சாலைன்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு பாலமோ சாலையோ தொழிற்சாலையோ அமைப்பதென்றால் அரசு நிலம் கையகப்படுத்த வேண்டும். அப்படி நிலம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். அரசு இத்தனைக்கும் 4 மடங்கு சந்தை விலையை விட 4 மடங்கு விலை கொடுப்பதாக அப்போது அறிவித்திருந்தது. ஆனாலும் அதையும் மீறி கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த போராட்டங்கள், பெரும்பாலான போராட்டங்களை பின்னால் இருந்து தூண்டிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏற்கனவே பேசிய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதிமுக ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் போராட்டம் நடக்கும். என்னென்னா, அதிமுக ஆட்சியில் குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்தது. போராட்டம் நடத்த அனுமதிச்சாங்க. மக்கள் அவங்களோட குறைகளை வெளிப்படுத்தணும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் ஜனநாயகம். ஸோ அந்த போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி அளிக்கப்பட்டது. ஸோ மக்கள் போராட்டம் நடத்தினார்கள், விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். ஸ்டாலின் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு இவரே போய் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. தமிழகத்தில் இந்த 8 வழிச்சாலைக்கு எதிராக நடந்த எல்லா போராட்டங்களின் பின்னணியிலும் திமுக இருந்து தூண்டிவிட்டது. அப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கின்றது எல்லாம் பின்னால் தான் தெரிந்தது. திமுக கடுமையாக இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்தது. ஆனால் திமுக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுக அரசு மக்கள் மற்றும் விவசாயிகளின் எதிர்ப்பை பார்த்துவிட்டு இந்த திட்டத்தை கைவிடும் என்பதை திமுகவினர் எதிர்பார்க்கவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இன்று அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவ வேலு அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், எப்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி திருவண்ணாமலை செய்யாருன்னு அந்த பக்கம் பூரா நிலத்தை வாங்கி போட்டுட்டாங்க. அதிமுக அரசு மக்கள் எதிர்ப்பெல்லாம் பார்த்துட்டு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த திட்டம் வந்தால் தானே நிலம் விலையேறும். இந்த ஆட்சி வந்த